இன்னைக்கு பேசுற காஷ்மீர் பிரச்சனை அது ஒரு போலியான பிரச்சனைன்றாரு. அது ஒரு போலியான பிரச்சனை. மூணுல ஒரு பகுதி இந்த காஷ்மீருக்கு செலவு பண்றோன்ற இன்னைக்கு அதுதான் செலவு பண்ண இருக்கிறாங்க. மூணுல ஒரு பகுதி 1 லட்சம் கோடி பட்ஜெட்னு வச்சுங்க. 30,000 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டா பக்கத்துல இருக்கிற கேரளாக்காரங்க விட்டுறாங்களா? 30,000 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டீங்களே, அப்ப நாங்க இந்தியன் கிடையாதா? எங்களது ஸ்டேட் கிடையாதா? நாங்க மனிதர்கள் கிடையாதா? கேள்வி கேட்பாங்க. பக்கத்துல இருக்கிற கர்நாடகா கேட்பாங்க, ஆந்திரா கேட்பாங்க, தெலுங்கானா கேட்பாங்க. அது போல நீங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் பிரச்சனைக்காக மூணுல ஒரு பகுதி ராணுவத்துக்கு செலவு பண்றாங்க. அது ஒரு போலியான பிரச்சனை. பூதம் நினைச்சு புதைச்சு வைக்கிறீங்க. எவ்வளவு ஆபத்து வரப்போது பாரு. அது அந்த பகுதியை கொடுத்துருங்க. இப்பயே அந்த பகுதியை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா 2 நாட்டோடைய இறையாண்மை பிரச்சனை இருக்காது, 2 நாட்டுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்காது, 2 நாட்டுக்கு போர் அபாயம் ஏற்படாது. அதனால கொடுத்துருங்க. அது கொடுக்காத பட்சத்துல நேரு ரொம்ப கோபமாக பேசுறாரு. நேரு நாட்டுடைய பிரதமர் கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். என்ன நினைக்கிற? பிரிவினன் ஆயிடுச்சு, பேசி முடிச்சாச்சு. அவங்கள சகோதரனை ஏத்துக்கிறியா, நண்பரை ஏத்துக்கிறியா, எதிரியை ஏத்துக்கிறியா? கிட்ட வெளிப்படையா சொல்லுங்க. நீ சகோதரனா ஏத்துக்க அந்த பகுதியை கொடுத்துருப்பிய. நீ எதிரியா ஏத்துக்கினா அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் இங்க கொண்டு வந்துரு, இங்க இருக்கிற இந்துக்கள் அங்க கொண்டு போடு. ஆனா நீ சாதாரணமா இருந்தாங்க. இங்க பிறந்த அங்க பிறந்த அத்வானி இங்க வந்தாரு, இங்க பிறந்த முஷரப் அங்க போனார். அதனால உடனடியே அதை பண்ணுங்கன்றாரு. அதை பண்ண தவறிட்டாரு. நேருடைய தவறான கொள்கையால 2 நாட்டோடைய இறையாண்மை பாதிக்கப்படும், 2 நாட்டோடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும், எந்த நேரமும் போர் அபாயம் ஏற்படும். இந்த காஷ்மீர் பிரச்சனை எந்த நேரமும் போர் அபாயம் ஏற்படும். இதுக்காக 701 பக்கம் இந்தியா பாகிஸ்தான் புக் எழுதுறார். 701 பக்கம் எழுதுறார். 1946 எழுதுறார், 40 எழுதுறார், செகண்ட் எடிஷன் 1946 எழுதுறார். அது போல அவருடைய 3வது